இந்த பொங்கலுக்கு எப்பொழுதுமே இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னா பார்க்கவே கூடாது. காலையில 6:30 மணி கிட்டத்தட்ட 6:30 7:15 ஆதவன் முழுமையான கதிர்வீச்சுக்களை கிழக்கு திசையில் நேரடியாக செலுத்தக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பொங்கல் பொங்கி வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட பொங்கல் நன்றாக வெந்து பொங்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு பாத்தீங்களா, அதை அவருக்கு சமர்ப்பணம் செய்யணும். இதுதான் பொங்கலுடைய தாத்பரியம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உச்சி காலத்தில் செய்வார்கள். 12 மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடு செய்வார்கள். ஆனா என்ன இருந்தாலும் மனிதன் தாங்கக்கூடிய சூரியனுடைய கதிர்வீச்சு தன்மை காலை நேரத்தில் தான். அதனால முதலாக இந்த உத்தராயண காலகட்டத்தில் அவர் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அவருக்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இதே பாருங்கள் எங்கள் வீட்டில் அழகாக பொங்கல் பொங்குகிறது என்ற ஒரு பெயரை சொல்லி அவரை வரவேற்பது பூரண கும்ப மரியாதை போல பொங்கலை பொங்கி வரவேற்க வைக்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய தனி சிறப்பு. ஆதவன் வருவதற்கும் பொங்கலோ பொங்கல் என்று நாம் எல்லாம் சொல்வதற்கும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும், சரியாக இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். அதனால இந்த வருடம் அனைவருமே பாத்தீங்கன்னா 4:30 கரெக்டா சொல்லணும்னா 7 மணிக்குள்ள என்ன பண்ணிடுங்கன்னா பொங்கல் பண்டிகையை பூர்த்தி செய்து விடுங்கள். அதுக்குள்ள பொங்கல் எல்லாம் நம்ம தெய்வ வழிபாட்டோடு என்ன பண்ணிடும்னா முடித்து விட வேண்டும். 2 பொங்கல், சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கலை சமமாக வைத்து அந்த தேர் குறியீடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேர் குறியீட்டினுடைய அடிபாகத்தை நம்ம வரைவோம். அடிபாகம் அதாவது இறைவன் எழுந்தருளக்கூடிய அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, அதுல நாம இலை போட்டு நம் செய்த பிரசாதங்களை அனைத்தையுமே வைத்து வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். அந்த தேர்குறிக்கு அதாவது தேரினுடைய குறியீட்டில் நடுவில் வரைந்திருக்கக்கூடிய அந்த சூரிய நாராயணருக்கு சிவப்பு மலர்களால் நாம சிவநாமங்களையோ அல்லது சூரிய பெருமானுடைய நாமங்களை 108 முறை சொல்லி அர்ச்சித்து அதற்கு பின் அவருக்கும் கிட்டத்தட்ட நம் நேரில் பார்க்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய சூரிய நாராயணருக்கும் தூப தீப ஆராதனை நெய்வேத்தியத்தோடு வணங்குவதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாத்பரியம்.